அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாய் தந்தைக்கு இடையாக பாசம் காட்டியவர் முத்து என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என் உயிர் அண்ணன் முத்து மறைவுற்றார் என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய மூத்த மகன் முத்து இன்றைய தினம் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த சோக செய்தி அறிந்து முத்துவினுடைய தம்பி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் முத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலையில் என்னை இடியென தாக்கியது. தாய் தந்தையருக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்து அவர்களுடைய இறப்புக்கு வருந்தி அவருடைய இரங்கலை வெளியிட்டிருக்கிறார். அவர் இன்றைய தினம் காலையில் இந்த தகவல் அறிந்த உடனேயே முத்துடைய இல்லத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதோடு அவருடைய குடும்பத்தார்களிடம் அந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கான ஆறுதல் வார்த்தை கூறியிருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய அந்த துயரத்தை பொதுவெளியில் பகிர்ந்து கொள்ளும் விதமாக முதலமைச்சர் அவர்களுடைய இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த இரங்கல் குறிப்புல முத்துவுடனான அவருடைய பாசம் என்பது தந்தைக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அண்ணன் என்று குறிக்கும் விதத்துல முத்துவுடனான அவருடைய அண்ணன் தம்பி உறவை அவர் பாசத்துடைய பிணைப்பை வெளிப்படுத்தும் விதமான வார்த்தைகள் மூலமாக இந்த நேரத்தில் அவருடைய துயரத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மேல் தந்தை முத்துவேலர் நினைவாக அண்ணனுக்கு முத்து என்று பெயர் சூட்டினார் கருணாநிதி கலைஞர் என்று அவருடைய பெயர் காரணத்திலிருந்து குறிப்பிடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவர் கலைஞரை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொண்டாற்ற தொடங்கியவர் அண்ணன் முத்து என்று அவருக்கு புகழஞ்சலியும் அவருடைய இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனி பாணியை வைத்திருந்தவர். அத்தகைய ஆற்றல் ஆர்வம் காரணமாக திரைத்துறையில் 1970ஆம் ஆண்டில் நுழைந்து அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்தில் நடித்தவர் என்று அவருக்கு புகழஞ்சலியும் அவருடைய அந்த இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய இறப்பு என்பது தாங்க முடியாத பேரிடியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், உங்க தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.